வணக்கம் குட்டீஸ், உங்கள் அறிவியல் மாயாஜாலம் பயணம் இப்போது பாகம் நாடில் நுழைகிறது. இந்த பயணத்தில் நாம் பார்க்க போகிறோம் பூமி எப்படி உள்ளதென்று, எரிமலை எப்படி வெடிக்குது, பூமி சுழல்றது ஏன், நிலநடுக்கம் எப்படி வருது. நீங்கள் தயார்தானே? நம்ம பயணிக்க போகும் இடம் நம்ம இயற்கையின் இரகசியங்களை கொண்டுள்ள புவியியல் உலகம். பூமியின் அடுக்குகள், எர்த் லேயர்ஸ். நம்ம பூமி ஒரு சின்ன முட்டை மாதிரி இருக்குது. முனை வெப்பமா, வெளி குளிர்ச்சியா? பூமி முக்கியமான அடுக்குகளால் ஆனது. ஒன்று, புறத், தோல், கிரஸ்ட், நம்ம வாழும் இடம், மண்ணும் கடலும். 2, மேட்டையில் உள்ள சிக்கனம், மேண்டில், உருகிய வெப்பமான கல். 3, மையம், கோர், வெப்பத்தில் உருகிய உலோகங்கள். பூமியின் உள்ளே சுழலும் சூடுதான் எரிமலை, நிலநடுக்கம் ஆகியவற்றுக்கு காரணம். ஒரு எரிமலை எப்படி உருவாகிறது? பூமியின் உள்ளே இருக்கும் வெப்பமான சோப்புகள், அதுவே மேக்மா. ஒரு நாளில் அது மேலே ஒரு வழியாக வெடிக்குது. அது தான் எரிமலை, வோல்கானோ. எரிமலை வெடிக்கும் போது உருகிய கல் வெளியே வருது, புகைவானில் பறக்குது, புதிய மலை உருவாகுது. இது கூட அறிவியலின் மாயம்தான். பூமி சுழல்றது ஏன்? பகலிலும் இரவிலும் வேறுபாடு இருக்கிறது. ஏன்? பூமி சூரியனை சுற்றியும் சுழல்கிறது. இது 24 மணி நேரம் ஒரே சுற்றுக்கு. அதனால்தான் ஒரு பக்கம் பகல், இன்னொரு பக்கம் இரவு. பூமி சுழல்றதால் தான் சூரிய உதயம், சந்திர அஸ்தமனம், நேரம், காலநிலை எல்லாம் நடக்குது. நிலநடுக்கம் எப்படி வருகிறது? பூமியின் தோலில் கிரஸ்ட், மிக சிறிய கம்பிகள் போல பல தகடுகள் இருக்கின்றன. அவை ஒரே நேரத்தில் மோதினால் அல்லது இடமாற்றம் ஏற்பட்டால் பூமி சற்று அசையும். அதுதான் நிலநடுக்கம். நாம் அதை எதுவாக உணர்கிறோம்? வீடு அசையும் நம்ம இருக்கையிலேயே துடிப்பு நாய் பயந்து. சத்தமிடும் ரிக்டர் ஸ்கேல்ல அளக்கப்படும் இந்த நிலநடுக்கம் பெரிய அளவில் வந்தால் மலைகள் கூட இடிந்து விடலாம். மலை, ஆறு, கடல் எப்படி உருவானது? வாட்டர் பிளஸ் காலநிலை பிளஸ் நிலத்தின் அழுத்தம். இயற்கையின் அமைப்பு. 1, மலை, நிலம் மேலே மடங்குவதால். 2, ஆறு, மழை, குன்றுகள் வழியாக பாயும் தண்ணீர். 3, கடல், புவியின் 70% பகுதியை உருவாக்கும் உப்பு தண்ணீர். இதெல்லாம் கோடிக்கணக்கான வருடங்களில் உருவான புவியியல் வியப்புகள். ஒரு புயல், பருவநிலை மாற்றம், மூடலான மேகம் பிளஸ் வெப்பம் பிளஸ் காற்று. புயல். புயல் ஒரு பெரிய காற்று வலயம். அது கடலில் இருந்து தண்ணீரை இழுத்து வருகிறது, பின்னர் நிலத்தில் மழையாக கொட்டும். இதுவும் நம்ம புவியியல் சுழற்சியின் ஒரு பகுதி. பாறைகள், சுரங்கங்கள், கனிமங்கள். பூமியின் தோலில் பாறைகள், மணல், உலோகங்கள் இருக்கின்றன. அவை தங்கம், வெள்ளி, இரும்பு சுரங்கங்களில் கிடைக்கும். மணல், கல், கட்டிடப் பொருள்கள், நிறமிகு பாறைகள், வரலாற்று சின்னங்கள். நீங்க ஒரு பாறையை எடுத்தாலே அது 1 கோடி வருட பழமையானது இருக்கலாம். பூமி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? முன்னாள் மக்கள் பூமி தட்டையா இருக்கும் நினைத்தாங்க. ஆனா கலம்பஸ், மகெல்லன், ஆரிஸ்டாட்டில் போன்ற அறிவியலாளர்கள் பூமி ஒரு பந்தையா இருக்கிறது நிரூபித்தாங்க. புவியியல் மட்டும் இல்ல, வரலாறும் பயணமும் அறிவியலும் சேர்ந்ததுதான் இன்று நாம் நிலைநிறுத்திய பூமி அறிவியல். சிறுவர்களுக்கான சோதனை. ஒரு பள்ளத்தாக்கு விளையாட்டு செய்யலாம். ஒரு பானையில் மணல் வையுங்கள், குச்சி கொண்டு ஆறாக உருவாக்குங்கள், வெள்ளம் போல் தண்ணீர் ஊற்றுங்கள். பாருங்கள் மணல் எப்படி நகருகிறது. அதுதான் காற்று, நீர், வனிலம். புவியின் இயற்கை மாற்றம். அறிவியல் உறுதிமொழி. பாகம் 4. பூமி ஒரு பெரிய வெப்ப பந்து. அதில் இருக்கும் ஒவ்வொரு மாறுபாடும் ஒரு அறிவியல் பாடம். நான் மழையை ரசிப்பேன், எரிமலையை கேள்வி எழுப்புவேன், புவியியலாளராக ஒரு நாள் மாறுவேன். இதுதான் நம்ம அறிவியல் மாயாஜாலம் பாகம் 4. இப்போது பூமியின் உள்ளே நுழைந்து அதன் ரகசியங்களை தெரிந்து கொண்டோம். அடுத்த பாகத்தில் நாம் போகும் இடம் அணு உலகம், மூலக்கூறு, ஒளி அலைகள், மிகச்சிறிய அதிசயங்கள். இந்த கதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.